இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் வந்துட்டு எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு லாங்குவேஜு. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு எல்லாருக்குமே இங்கிலீஷ் வந்துட்டு நமக்கு வந்து பழக்கப்பட்ட லாங்குவேஜ் தான். ஏன்னா நம்ம பேசுகிறதுலேருந்து இப்போ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம எவ்வளோ வார்த்தைங்க வந்து இங்கிலீஷில் நம்ம பேசுகிறோன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம நிறைய வார்த்தை வந்து இங்கிலீஷில் தான் பேசுவோம். ஸோ அதனால் ஆனால் இங்கிலீஷுன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்க்கு வந்துட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோன்னா நம்மளை பற்றி எதனா எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு தேவை. ஸோ அதுக்காக தான் இங்கிலீஷ் வந்து தேவை. ஸோ இங்கிலீஷ்க்காக நீங்கள் மொத்த கிராமரையும் படிக்கணும், கரைச்சி குடிக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. இப்போ தமிழ்லையுமே நம்ம இலக்கணம் அதெல்லாம் இது படிச்சிருப்போம், கிராமர் இருக்கும். அதனால் நம்ம எல்லா வாட்டியும் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா? இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கிலீஷ் வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தான். ஆல்ரெடி நம்ம அந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். இப்போ நானும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் தமிழில் மட்டும் பேசியிருக்க மாட்டேன், நிறைய இங்கிலீஷ் வார்த்தையும் தான் இருக்கும். இப்போ இங்கிலீஷுன்றதே இங்கிலீஷ் தான், அது ஆங்கிலம்னு தான் சொல்லணும். யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி நம்ம நிறைய வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியும். ஆனால் அது வந்து எப்படி வந்துட்டு சரியாக நம்ம கொண்டு போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு, அதாவது எனக்குமே ஃபஸ்ட்டு எதுவாக இருந்து அதாவது தெரியாமல் நான் ஆனால் எப்படி செல்ஃபாக வந்துட்டு கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து யார்கிட்டையும் பேசவே மாட்டேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. நான் அதான் பேசவே மாட்டேன், தான் ஹெல்ப்புக்கு எதுவுமே பேசவே மாட்டேன், ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பேன். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய மைனஸு. ஏன்னா நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு அதனால் நான் லாஸ் பண்ணியிருக்கேன். நான் நார்மலாக பேசாதனாலே, அதாவது இங்கிலீஷ்னு இல்லை, நார்மலாக எதாவது ஹெல்ப்னா கூட நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். அதனாலே நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அதில், ஆனால் நான் போய் ஹெல்ப் கேட்டிருந்தா அந்த பர்டிகுலர் பர்சனோ யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் பேச மாட்டேன். எதுக்கு பேசிட்டு சரி விடுன்னு சொல்லிட்டு நானே இருந்ததுனால நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நமக்கு எதாவது வேணும்னா நீங்கள் வந்துட்டு பேசுங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கிலீஷ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷனுக்கு. ஸோ இதனால் நீங்கள் காசு கொடுத்து வெளியே எங்கன்னா போனாலும் உங்களுக்கு வந்துட்டு நம்மளை வந்து ட்ரைன் பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது. ஸோ இப்போ நான் பேசணுன்னா நான் தான் அதுக்கு வந்துட்டு இறங்கி வேலை பார்க்கணும். ஏன்னா அது வந்துட்டு எனக்கு தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இங்கிலீஷும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தான் தெரியும். ஏன்னா நானுமே நிறைய நாள் வந்து அழுதுருக்கேன், நான் சரியாக பேச மாட்டேன், பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக நான் வாயை திறந்து பேசவே மாட்டேன், ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாகவே இருந்து. ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ இங்கிலீஷில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி இங்கிலீஷில் வந்துட்டு லாங்குவேஜ் வந்து எல்லாமே தெரியும். லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் தான். ஆனால் அதை வந்துட்டு எப்படி நம்ம கோர்வையாக சொல்கிறது அது மட்டும் தான் நமக்கு தெரியாது. இப்போ தமிழுமே நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு யாருனா சொல்லியே கொடுத்தாங்க? எதுவுமே எதுவுமே சொல்லி கொடுக்கவே இல்லை. நம்ம சின்ன வயசில் நம்ம வீட்டில் என்ன அம்மா அப்பா சொல்லு அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அம்மா சொல்லு அப்பா சொல்லு தான். அதுக்கு அடுத்தது நம்மளே தான் வந்துட்டு எல்லாமே அம்மா அப்பா பேச நம்மளா தான் கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம வீட்டிலே எதனா குட்டி பசங்களாம் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட நம்ம இப்போ என்ன சொல்லுவோம்? அம்மா சொல்லு அப்பா சொல்லுன்னு தான் சொல்லுவோம். மற்றபடி இப்படி பேசு, இது மாதிரி பண்ணு அப்படிலாம் நம்ம ஒன்றும் ட்ரைன்லாம் கொடுக்குறதே இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கு வந்து என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா டென்சஸ்ன்னு இருக்குது. அந்த டென்சஸை வந்துட்டு நீங்கள் எப்படியாவது வந்துட்டு சில விஷயம்லாம் நம்ம படிக்கணும். ஸோ அதனால் அந்த டென்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு கிராமர் தான். எனக்கு எப்படி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு முதுகெலும்பு பேக் போன் வந்துட்டு இருக்குல்ல முதுகெலும்பு, அதே மாதிரி தான் இங்கிலீஷுக்கு வந்து டென்சஸ். நீங்கள் டென்சஸ்ல மட்டும் சும்மா எல்லாத்துலேயும் வந்துட்டு பக்காவாக இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூப்பராக வந்துட்டு பேசிடலாம். ஸோ டென்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அதுக்கு ஒரு நோட்டு போட்டு நோட்டில் வந்துட்டு டென்சஸை வந்து கற்றுக்கோங்க. டென்சஸை வந்துட்டு அட்லீஸ்ட் இட்டு வந்தால் என்ன வரும், ஷீ வந்தால் என்ன வரும், ஹீ வந்தால் என்ன வரும், அப்படியே எல்லா டென்சஸ்லேயும் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி கூட பாருங்கள். இப்போ நம்ம சின்ன வயசுலாம் ஏபிசிடி எல்லாம் நம்ம எழுதி தானே பார்த்துருப்போம். எழுதி ஒரு 4-5 வாட்டி எழுத பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நல்லா மோட்டிவாக ரொம்ப வெறியாக இருந்தீங்கன்னா ஒரே நாளில் கூட அந்த டென்சஸ் எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கடுத்து 1 வீக்லேயே கூட நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாக ஆகிடலாம் அந்த டென்சஸில். ஃபஸ்ட்டு நீங்கள் டென்சஸ் கற்றுக்கோங்க. நான் டென்சஸ் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு யூடியூப்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் வந்து பார்த்திங்கன்னா கட்கன்னு சொல்லிட்டு ஒரு மேம் சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. எனக்கு சில ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா சில ஃபேக்கல்ட்டியெல்லாம் எனக்கு எல்லாம் வந்து பிடிக்கும்.
ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்கன் சேனல் வந்து அவங்க அவ்வளோ நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு சீரியஸாகவே அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லிகிட்டே ஆசை. ஸோ அதனால் நீங்கள் கட்கன் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டென்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அவங்க வந்துட்டு கொஞ்சம் இது போட்டிருப்பாங்க. அதில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதை நோட்டு போட்டு நல்லா எழுதி நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ திடீர்னு என்ன டென்ஸ் கேட்டாலும் அங்கே வந்து என்ன வரும்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது நீங்கள் எதுக்கு நான் படிக்க சொல்கிறேன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் எதுக்காக சொல்கிறேன்னா. அதில் வந்து நீங்கள் பக்காவாக இருந்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ் வந்து பாருங்கள். மூவிஸ் வந்து நான் ஹாலிவுட் மூவிலாம் நான் பார்க்க சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ ஹாலிவுட் மூவியில் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க, நம்மளுக்கு புரியல ஸ்டார்டிங்லன்னு தெரியும். ஸோ அதனால் ஆனால் நீங்கள் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மூவியே டப் பண்ணி இங்கிலீஷில் இருக்கும், சப்டைட்டில்ஸும் வந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி மூவிஸை வந்துட்டு நீங்கள் பாருங்கள். எதனாலனா ஆல்ரெடி நம்ம வந்து அந்த படம் பார்த்துருப்போம். இப்போ வந்துட்டு இங்கிலீஷும் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வேர்ட்ஸ் தெரியும். இப்போ அந்த கோர்வை தான் நம்மளுக்கு சரியாக வரமாட்டுதில்ல. இப்போ கீழே சப்டைட்டிலோட அந்த மூவியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மூவியும் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறமா நம்மளுக்கு ஆல்ரெடி அந்த கேட்ட வார்த்தை வந்துட்டு இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதனால் தமிழ் மூவி இங்கிலீஷில் டப் பண்ணது வந்து நிறைய யூடியூப்பில் இருக்குது. அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்புறமா அதுக்கடுத்து 3ஆவது வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 தான் வந்து ரொம்ப முக்கியம். டெய்லி மூவி வந்துட்டு ஒரு 2-3 மூவி பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஸ்டோரிஸ். அந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு வாசிக்க இருக்கும். அந்த வாசிக்க நீங்கள் வந்துட்டு அதை நல்லா லிசன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது இந்த 3த்தையும் மட்டும் நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்துட்டு நல்லா இங்கிலீஷ் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த இங்கிலீஷ் வந்து இன்னும் எப்படி டெவலப் பண்ணுறது அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் வந்து இப்போ காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா காலேஜில் இருக்க லெக்சர்கிட்டே போய் நீங்கள் கேளுங்க. மேம்கிட்டேயோ சார்கிட்டேயோ போய்ட்டு இல்லை சார் எனக்கு வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கேளுங்க. எல்லோரும் நீங்கள் அதனால் தயக்கமாலாம் இருக்காதீங்க. நம்ம போய் கேட்டால் அவங்க வந்து பெருமையாக தான் நினைப்பாங்க, பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நீங்கள் தயங்காதீங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க. இல்லை எனக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் இல்லைனா மேம் அப்படி நீங்கள் போய் கேளுங்க. யாருமே பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். சப்போஸ் நீங்கள் இப்போ காலேஜ்லேருந்து வந்துட்டீங்க இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா கூட ஒரு நாள் ஃபோன் பண்ணி அது மாதிரிலாம் கேளுங்க. ஸோ யாருமே வந்துட்டு நமக்கு சொல்லித்தர மாட்டேன், சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம தான் கேட்காம இருக்கிறோம். நீங்கள் அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஸோ மேபி அவங்களோட பிளெஸ்ஸிங்கால் கூட நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம். ஆனால் நான் இப்போ சொன்ன மாதிரி டென்சஸும் மூவிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் ப்ரெசன்டேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்களே ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுங்க. பேச அது பார்த்திங்கன்னா உங்களுக்காக வந்துட்டு தானாக வந்துடும். அதுக்கடுத்து ஸ்டேஜ் ஃபியர். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற மேடைகள் வாய்ப்பெல்லாம் வந்துட்டு விடாதீங்க. நீங்கள் பரவாயில்ல திக்கி பேசினாலும் பரவாயில்ல, பேசலனாவும் பரவாயில்ல, அங்கே போயிட்டு நில்லுங்க. அவங்க சிரிக்கிறாங்களா பேசுகிறாங்களான்னா பேசுகிறோம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம முதல்ல அங்கே போய் நிற்கிறதுக்கே நம்ம பயப்படுறோம்ல. அங்கே போய் நிற்கிறதே நீங்கள் வந்துட்டு ஒரு இது தான், நம்மளுக்கு ப்ரைஸு எதுவுமே வேணாம். ஆனால் நான் அங்கே போய் நிற்கிறேன்ல, நான் பயந்துட்டு இருந்துட்டு ஆனால் அந்த இடத்துல போய் நான் நின்றுட்டு வரல. நீங்கள் இப்போ திட்டு நான் என்ன சொன்னாலும் எதுவும் யாருனா எதனா கேலி பண்ணால் கூட பண்ணிவிடும். ஏன்னா அவங்க இப்போ இருப்பாங்க போயிடுவாங்க. ஆனால் நம்ம தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு விடாதீங்க. பரவாயில்ல, இல்லை என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 3த்தையும் ட்ரை பண்ணிட்டே வாங்க. அப்புறமா பேசுகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ChatGPT கிட்ட கூட நீங்கள் கேட்கலாம், நான் இது மாதிரி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எதனா எனக்கு டிப்ஸ் கொடுன்னு கேட்டிங்கன்னா ChatGPTயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சஜஷன்லாம் வந்துட்டு கொடுக்கும். ஸோ அதுக்கிட்டேயும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டோரிஸ்லாம் எனக்கு ரெஃபர் பண்ணு, இது மாதிரி நான் டெவலப் பண்ணுறதுக்கு அப்படிலாம் கேட்டிங்கன்னா தரும். ஃபஸ்ட்டு நீங்கள் இதிலலாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீங்களே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இங்கிலீஷ் பேசலாம். உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்து புரியும், ஓகே இவ்வளோ தான் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்தது நம்மளுக்கு இன்னும் கிராமர் வேணுமோ எது வேணுமோ நம்மளுடைய நீடை பற்றி இருக்கலாம். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷனுக்கு வந்து போதும். இப்போ கம்யூனிகேஷனுக்கு வந்து நம்மளுக்கு ஐஃபையாக இருக்கிற இதெல்லாம் கூட நார்மலாக சிம்பிள் இங்கிலீஷில் நான் என்ன சொல்ல வரேன்ற சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம எங்கன்னா ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு கிண்டல் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டோம். அவங்க ஒன்றும் நம்ம கடைசி இருக்க சப்போஸ் அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வந்துட்டு தகர்த்துக்கிட்டே போனீங்கன்னா அது வந்துட்டு நமக்கு தான் லாஸ். ஸோ அதனால் இல்லை நான் பரவாயில்ல, நான் எப்படி பேசினாலும் நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், என் மேலே தப்பு கிடையாது, நான் போய் நின்று என்னால் முடிஞ்சதை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். யாருனா கிண்டல் பண்ணாங்க இது பண்ணாங்கன்னா அவங்க பண்ணட்டும், அவங்க எவ்வளோ நாள் பண்ண போகிறாங்க.
அதுக்கு இதுவே நம்ம நல்லா பேசிட்டோம்னா பரவாயில்ல, நீ நல்லா பேசிட்டே எப்படி பேசுனேன்னு தான் வந்துட்டு நம்மளை கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எப்போ கேட்டாலும் டென்சஸ் இப்போ ஏபிசிடியை நம்மளை எப்போ கேட்டாலும் நம்ம சொல்கிறோம், அதே மாதிரி டென்சஸை வந்து எப்போ கேட்டாலும் நம்ம சொல்கிற மாதிரி அதை மட்டும் நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் மூவி பாருங்கள், அப்புறம் ஸ்டார் ஸ்டோரிலாம் வந்துட்டு நல்லா கேளுங்க. இதெல்லாம் மட்டும் நீங்கள் கண்டினியூ ஒரு 1 மந்த் மட்டும் பண்ணுங்களேன், உங்களுக்கு சூப்பராக வந்துடும். அதுக்கடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டனா வந்துட்டு ஹெல்ப் கேளுங்க. இது மாதிரி நான் உங்ககிட்ட இங்கிலீஷில் பேசுகிறேன், இது பண்ணுறேன்னா அவங்க கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ.